வணக்கம், இனிய காலை வணக்கம். இந்த நாள் சிறப்பாகவும் மகிழ்வாகவும் வருடம் முழுக்க உங்களுக்கு பல வெற்றிகளையும் கொடுக்கும் வருடமாகவும் நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இன்னையிலேருந்து நெக்ஸ்ட் டிசம்பர் 2 வரலையும் அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து லைவ் கவுண்டர் மாதிரி லுலுலலாம் லைவ் கவுண்டர்னு வச்சுருப்பாங்க. லைவ் சமையல் இது எல்லாமே ஷார்ட் தான். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில் லிங்க் தரேன். இந்த வெதருக்கு வந்துங்க மிளகு சம்பந்தமான சமையல் எல்லாமே நல்லாயிருக்கும் உடம்புக்கு. ஸோ ஒரே ஒரு அரை புடலங்காய், அந்த பன்னி புடல்னு வாங்க, நீட்டு புடல்னு வாங்க, உடனே வேறு மாதிரி ஸ்லாங் எடுத்துக்கக்கூடாது. ஸோ அது நீட்டாக ஒரு மாதிரி ரவுண்டாக இருந்தால் அது பன்னி புடல், நீட்டாக இருந்தால் நீட்டு புடல். இங்கே நீட்டு புடல் வந்து ஓணம் சமயத்தில் தான் நல்லா இருக்கும். ஸோ இது ஷார்ட் புடலங்காய், இது அரை புடலங்காய், அப்புறம் வந்து தக்காளி 1, 2 கேரட்டு குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். அங்கே பயத்தம்பருப்பு ஒரு பிரட்டிட்டு தண்ணியில் உப்பு மஞ்சப்பொடி போட்டு வெந்துன்னு அதோட இதை போட்டு ஒரு 5 விசில் விட்டுட்டு மிளகு ஜீரகம் வெறும் ஒரே ஒரு பட்டை மிளகா வாசனைக்கு, அப்புறமா தேங்காய் அரிசி மாவை அரைச்சி விட்டு நல்லா கொதிச்ச உடனே தேங்காய் எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு கருகப்பிலை தாளிச்சு கொட்டி இறக்கினீங்கன்னா அப்படி ஒரு சுவையாக இருக்கும் இந்த புடலங்காய். வாங்க அங்கே கொதிச்சுட்டு இருக்கிறதுல போய் இதை போட்டுடலாம். நிறைய டீ குடிங்க. காஃபியை விட நல்ல மசாலா டீ, இஞ்சி சுக்கு, முடிஞ்சால் கிராம்பு தட்டி போட்டு டீ குடிச்சிங்கனாலே தொண்டைக்கு எதமாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு நாமே பாதுகாப்பு செய்து கொள்ளக்கூடிய சில வழிகள். ஸோ மான்சூனுக்கு ஏற்ற மாதிரி நான் பாட்டோட ஒரு இது போடுறேன். என்ஜாய் பண்ணுறவங்க பிடிச்சவங்க பண்ணுங்கள். வெளியில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 4-5 மணிக்கு மேலேயுமே ரொம்ப டாக்ஸிங்காக இருக்கும். வீட்டிலே இருப்பது சால சிறந்தது. என்ன மாதிரி தாட்ஸ் உங்களுக்கு போய் அங்கே நசுக்கு படணும்னா பண்ணிட்டு வாங்க. ஸோ ஓகே பாருங்கள், இந்த பயத்தம்பருப்பு கொதிச்சிட்ருக்கு. கொஞ்சம் ஜெனரஸாக தண்ணி ஊற்றணும். கெட்டியாக இருந்தால் அது பொரிச்ச கூட்டுருவார் மகேஷ். இது பொரிச்ச குழம்பு சாம்பாருக்கு பதிலாக பிசைஞ்சுக்கிறதுக்கு பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நம்ம அலம்பி நறுக்கின புடலங்காய், தக்காளி, கேரட்டை போட்டுட்டு மூடிடலாம். இதுதான் வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சி வாட்டர். கிவ் 5 விசில். எக்ஸாம்ஸ்க்கு மோர் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா பிளான் பண்ணுங்கள். அந்த இடத்துல பொரிச்ச கூட்டாது, சிம்பிள் சமையல் தான். ஒரு வெண்டைக்காய் கறி, பொரிச்ச குழம்பு, நேற்று பண்ண கீரை இருக்குது, சாதம் ரைஸ் குக்கரில் வச்சுருங்க. வெளியில் ஸ்லிப்பாக அப்படியே வெளியில் வந்து யூஸ் ஆகாமல் இருக்கணும்னா ஒரு மூடி போட்டு மூடிட்டு குக் மோடுக்கு மாற்றிடுங்க. வார்முக்கு ஆகிடும். இதுக்கு நடுவில் நம்ம வெண்டைக்காவை நறுக்கிட்டு பார்க்கலாம். அந்த இடத்துல பொரிச்ச குழம்பு வந்து கொதிச்சுன்னு இருக்கு. நம்ம வந்து தேங்காய், பட்டை மிளகா, ஒரே ஒரு பட்டை மிளகா, ஜீரகம், மிளகு போட்டு தேங்காய் அரிசி மாவோட அரைச்சி விட போகிறோம். சூப்பராக இருக்கும். முடிச்ச அப்புறம் பார்க்கலாம். வந்து இந்த குக்கர் அணைச்சாச்சு. பொடலங்காக்கு வெண்டைக்காயில் வந்து 1.5 ஸ்பூன் சாம்பார் பொடி, உப்பு, அப்புறம் பெருங்காயம் போட்டு நல்லா குலுக்கியாச்சு. கருகப்பிலை போட்டு வச்சுருக்கேன், மறக்கக்கூடாதுன்னு. கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சதுக்கு அப்புறம் தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் குக்கிங் ஆயில், ரெண்டும் சேர்த்து போட்டுக்கோங்க. போட்டு இதுலேயும் வந்து கொஞ்சம் அசஃபோட்டிடா. சவுத் இண்டியன் குக்கிங் நீட்ஸ் லாவிஷ் யூஸ் ஆஃப் அசஃபோட்டிடா. பெருங்காயம், கடுகு வந்து 1 ஸ்பூன். அதுக்குன்னு ரொம்ப அரை பாட்டில் கொட்டக்கூடாது. இது வெடித்த உடனே நம்ம உளுத்தம்பருப்பு போட்டு செவந்த உடனே இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவோட இருக்கிற வெண்டைக்காவை வந்து அதில் போட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி 2 செகண்ட்ஸ் வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் ஃபயரில் குக் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வெடிச்சப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் போட்டேன்னாக்க ஒட்டின்றுத்து அப்படின்னு ஒட்டின்றும். இந்த வெண்டைக்காயில் இந்த சாம்பார் பொடி, உப்பு ரெண்டும் நம்மளும் ரொம்ப நல்லாவே ரேகிங் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஜாதியெல்லாம் வேறுபாடு பார்க்கறதில்ல. எங்கள் அப்பா அம்மா ஆற்றுல இருக்கும்போது எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க. லைலைட்ஸ் அத்தனை பேரும் என் பிரதர்ஸ் பேட்ச் எங்கள் வீட்டில் சாப்பிட்ருக்காங்க, என் கையாலையும் எங்கள் அம்மா கையாலையும். ஸோ நான் என்ன கிண்டல் பண்ணுவேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்குள்ளே இது தீயக்கூடாது, அப்புறம் மகேஷ் ரொம்ப கிண்டல் பண்ணிடுவார் நம்மளை. இந்த சிம்மில் வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா செவந்துடுச்சு. ஓகே, இப்போது நம்ம வெண்டைக்காய் கருகப்பிலை போட்டு வைப்பார். இது மாதிரி ஓப்பன் தவாவில் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க, ஆயிடும். இதுக்கு வந்து நம்ம மிளகூட்டல்னு மலையாளத்தில் பறையின்னு, இது குறுமிளகுன்னு மலையாளத்தில் பறையின்னு, தமிழில் மிளகுன்னு சொல்லுவோம். மிளகு இது வந்து பொரிச்ச குழம்புன்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ மிளகு, ஜீரகம், ஒரே ஒரு பட்டை மிளகா, அரிசி மாவு, அப்புறம் தேங்காய் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நல்லா ஒரு பெரிய கப் தேங்காய் வேணுங்க. அண்ட் கை ஆர் கால் பெரிய கரண்டியால் கட்டாயம் மிளகு வேணும். காரமே மிளகு தான் இந்த மிளகூட்டலுக்கு ஆர் பொரிச்ச குழம்புக்கு. ஒரே ஒரு பட்டை மிளகா, 1 ஸ்பூன் அரிசி மாவு, ஜீரகம் நல்லா மைய அரைச்சிட்டு பார்க்கலாம். தண்ணி விட்டுருங்க.
அரைக்கலாம். இங்கே மாதிரி வெந்திருக்கணுங்க. மகேஷ்க்கு வந்து அந்த கரிகாயோட உருவம் தெரியணும், இல்லைன்னா அவருக்கு பிடிக்காது. ஸோ அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் எப்படி வேணுமோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி தளர இருந்தால் தான் அது பொரிச்ச குழம்பு. ஸோ இப்போ நம்ம மிளகு, ஜீரகம், ஒரு பட்டை மிளகா, தேங்காய், அரிசிமா கலவி விட்டுண்டு இது மேலே வந்து நம்ம நன்னா பிச்சு அலம்பி வச்ச கருவேப்பிலை போட்டுருங்கோ. இதுக்கு மேலே தாளித்து கொட்டுங்கோ. அதான் பொரிச்ச குழம்புக்கு டேஸ்ட்டே. இப்போ இது பெருங்காயம் போட்டுண்டாச்சு, அது பொரிஞ்சுட்டு கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் நானே கீழே சிந்திட்டேன், தப்பு தான். ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். எல்லாம் வந்து வெளியிலே போக முடியல, நேஷ்னல் டே ஹாலிடேயில் ஒரே கூட்டமாக இருக்குது. குழந்தைலாம் படிக்கிறது, ஆற்றுலேயே நம்ம உட்காந்துருக்கோம் பிசியோட டிவைஸோட. அதனால் 1 pot மீல் மாதிரி ஒரே ஒரு ரைஸ் ஒன்று, ஒரே ஒரு கரிகாய் இல்லை நிறையா கரிகாய்கள், ஒரு கூட்டோ குழம்போ ரசமோ ஏதோ ஒன்று சாப்பிட்டா. இது மேரேஜ் ஆனதுலேருந்தே மகேஷோட லைஃப் ஸ்டைல். இது ஒன்று தான் லஞ்சுக்கு சாப்பிடுவார் அவர். மெயின் டிஷ்ஷு நிறையா பண்ண முடியாது, கோச்சிப்பார். பண்டிகைனா தட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இது நன்னா வந்து வெடித்த உடனே அந்த கொதிச்சுட்டு இருக்கிற பொரிச்ச கூட்டில் விட்டுடுங்க. பொரிச்ச குழம்புல நல்லாவே வந்து பொரிஞ்சிட்டு நல்லா சத்தம் வந்தால் தான் டேஸ்ட். கலந்துட்டு பார்க்கலாம். இன்றைக்கி எங்கள் ஆற்றுல சுட சுட சாதம், புடலங்காய் பொரிச்ச குழம்பு, வெண்டைக்காய் கறி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த க்ளவுட்ஸுக்கு, இந்த கிளைமேட்டுக்கு தாங்க மிளகொட்டல் பொரிச்ச குழம்பு பண்ணினது. பொரிச்ச குழம்புனா குத்திண்டு பிசைஞ்சு சாப்பிட்றது. வெத்த குழம்பு சாம்பார் மாதிரி. இந்த புடலங்காய் பொரிச்ச குழம்பு ஒரு மிளகூட்டல் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஐட்டம் எங்கள் சைட் குக்கிங்கில். கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். இந்த கிளைமேட்டுக்கு நல்ல சுட சுட குடசலாக சாதம் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் தான் ப்ரிஃபரபிள். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிற வாழ்க்கை நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எதுவோ உங்கள் சாய்ஸ். பட் மை சாய்ஸ் இஸ் பியோர் கீ. ஒரு அரை ஸ்பூன் விட்டுண்டு நன்னா தளர அந்த பொரிச்ச குழம்பை பிசைஞ்சுண்டு கத்திரிக்காய் கறியோ, வெண்டைக்காய் கறியோ, இல்லைனா வந்து பீன்ஸ் கறியோ, ஏதோ ஒரு வெஜிடபிள் சாப்பிட்டீங்கன்னா கீரையோட ரொம்ப பிரமாதமாக இருக்கும். 1 pot மீலாக இருக்கும். உக்காண்டே வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் இப்படி நடந்து அதை வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மிளகு இருக்கிறதுனால அதுவே உங்களுக்கு பாதி டைஜஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது எங்கள் வீட்டுக்கான ஒரு செடிகள். ராகிங்னு சொன்னேன் இல்லையா, நான் சொல்கிறேன். இப்போது இந்த காலத்து கேர்ள்ஸுக்கும் சேர்த்து தான். நாட் ஆல் பாய்ஸ் ஆர் ரவுடிஸ் ஆர் வாட் எவர் யூ கால். சில சமயங்களில் ரவுடிசம் வந்து ரொம்ப தேவை. நான் 12th grade படிக்கும்போது ஒரு டீச்சர் இருப்பாங்க, ஒழுங்காகவே எடுக்க மாட்டாங்க, ஆனால் எல்லாரையும் திட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு லெவலுக்கு மேலே திட்டு போகும்போது ரெனால்ட்ஸ் பென் தான் இப்போ ரொம்ப ஃபேமஸ். ஒயிட் அண்ட் ப்ளூ கேப்போட வருமே. நான் டீ குடித்தா தான் ஏப்பம் வருது, அதையும் சொல்லிடுறேன். ஸோ அந்த ரெனால்ட்ஸ் பென்னோட ப்ளூ கேப்பால் வந்து மேம் ரொம்ப திட்டிகிட்டே இருந்தாங்கன்னா விசில் அடிச்சுட்டே இருப்பான். நான் கீழே குடிஞ்சு எழுதுகிற மாதிரி விசில் அடிப்பேன். ஸோ அப்போ வந்து யார் விசில் அடிக்கிறதுன்னு எவ்ரி டைம் மாட்டும் போதும் எனக்காக 12A பாய்ஸ் MPCB பேட்ச் நியூ பிரின்ஸ், திஸ் இஸ் ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இயர் சொல்ல விரும்பலை. ஓகே, ஸோ எல்லாரில் டேர்ன் போட்டுட்டு எவ்ரி பாய் வில் கோ அவுட் அண்ட் நீல் டவுன் ஃபார் மீ. ஏன்னா வந்து யார் வந்து விசில் அடித்ததுன்னொடனே அந்த ஒரு டீம் இருக்குது எங்களுக்கு, லாஸ்ட் பெஞ்ச் டீம். நான் ஆனால் லாஸ்ட் பெஞ்சில் உட்கார மாட்டேன், 3rd benchல உட்காருவேன். அதுலேருந்து ஒருத்தர் வந்து நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி இப்படி தலையை நாட் யூன்னு கேட்டே வருவாங்க. எவ்ரி டைம் ஒருத்தர் வெளில போய் நீல் டவுன் பண்ணுவாங்க. நான் எழுந்திருந்தா கூட முறைச்சி உட்கார சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேரிங் ஃப்ரெண்ட்ஸ், கலீக்ஸ், பேட்ச்மேட்ஸ், ஸ்கூல் மேட்ஸோட தான் நாங்கள் ஜேர்னி வந்திருக்கோம். எதுக்கு சொல்ல வரேன், அதே மாதிரி இன்னொரு பையன் வந்து ஒரு இன்ஃபேக்சுவேஷன், ஒரு சின்ன பொண்ணு அதை வந்து கூட்டிகிட்டு ஓடுறதுக்கெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு, அவன் வந்து 4 years 12thலே உட்கார்ந்த பையன், செல்லக்குட்டி சின்ன குழந்தை அது. ஸோ அப்போ வந்து நான் பிரின்ஸிபல்ட்டையும் வீட்லேயும் சொல்லி அந்த பொண்ணை சேவ் பண்ணிட்டேன். அதுக்காக நம்மளை மிரட்டினாப்பில் ரோட்டில் அந்த வேர்ட் எங்களோட காஸ்ட் யூஸ் பண்ணி, அந்த வீட்டு பொண்ணு தானே உன்னை வச்சு செய்கிறேன் அப்படிலாம் சொல்லி நான் ரோட்டில் போகும்போதெல்லாம் நாயை விட்டு துரத்து விட்டு சம்திங் ஹி டிட். பட் எங்கள் அப்பா தான் அங்கங்கே வச்சுருப்பாரு. என் கசின் வந்து ஒரு நாள் அவர் ஜிம்முக்கு வேற போகல, டெய்லி ஜிம்மர் அவர் சொன்னார், உனக்கு வந்து 1 month டைம் தரேன், புன்னகை மன்னனில் இருக்கிற கமல்ஹாசன் மாதிரி நீ ஜிம் பாடி எடுத்துகிட்டு வரணும் எனக்கு ஈக்குவலான்னாரு. அவனால் பண்ண முடியல. அப்புறம் அவரை கொஞ்சம் அன்பாக கவனிச்சார் ரோட்டில். அதுக்கப்புறம் அந்த ஏரியாலேயே அந்த பையனை பார்க்கல. எதுக்கு சொல்ல வரேன், ஆனால் எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு நான் பயப்படுவேன். லேட் நைட் வெளியில் ட்ராவல் பண்ண மாட்டேன். அப்பா எங்கேயுமே எக்ஸ்கர்ஷன் அனுப்ப மாட்டார். பட் என் கூட படித்த பசங்க எல்லாரும் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவுக்கு தான் ஃப்ரெண்டு, அப்புறம் தான் எனக்கு ஃப்ரெண்ட். அது மாதிரி ஒரு நல்லதை கற்றுக் கொடுத்து வளர்த்தாரு.
ஸோ ரேகிங் அப்படி எல்லா பாய்ஸும் கெட்டவங்க கிடையாது. என்னை பயங்கரமாக ரேக் பண்ணுவாங்க, என்னை சேவ் பண்ண பசங்க எல்லாருமே. ஸோ டேக் இட் இன் த ரைட் ஸ்பிரிட், என்ஜாய் த அதர் gender very peacefully, joyfully, because I am born to a father, grown up with brothers, married to a man and gave birth to a boy. ஸோ அது மாதிரி நம்மளோட லைஃப்பில் எல்லா இடத்துலையும் அவங்க இருக்காங்க. ஜென்டிலாக சொன்னாக்க புரிஞ்சுப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதுவரையிலையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அப்போ பள்ளி கல்வித்துறை அமைச்சர்லாம் ரவுண்ட்ஸ் வரமாட்டாங்க, வந்திருந்தாங்கன்னா எவ்வளவோ சேவ் ஆயிருக்கும். எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சீட் கிடைச்சி நான் இன்னும் நல்லா படிச்சிருப்பேன். இன்னும் எனக்கு அந்த ஒரு தாட் இருக்குது. அந்த ஒரு குரூப் அவங்க இருக்கும்போதே ஐ வாண்ட் டு டூ அ லாங் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இன் சம்திங். ஸோ அது மாதிரி நம்மளுக்கு என்ன சௌரியங்கள் நம்மளை சுற்றி இறை நம்மளுக்கு வாழ்த்து கொடுத்துருக்கோ அதை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகெயின் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சார், ஹானரபிள் மினிஸ்டர் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் ஆஃப் தமிழ்நாடு, wish you a very very happy birthday and a very successful, victorious, joyous, stupendous 2025 to you and your whole family, and my pranams to your mother. These are all I learned by seeing your videos. உங்க காணொளிகளை பார்த்து கற்றுக்கொண்டது. உங்க அம்மாவுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். உங்களுடைய பிள்ளைகள் அப்புறம் மனைவியின் அடக்கம் ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம், வெளிக்காட்டிக்காத ஒரு தன்னடக்கம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சேனல். நன்றி, வணக்கம்.